மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் மாதம் இருக்கின்றது. மாதம் முழுவதுமே 2-9க்குரிய புதனின் நண்பரான சுக்கிரன் நல்ல நிலையில் சாதகமாக இருக்கின்றார். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் நல்ல பணவரவு மாதம் முழுவதுமே இருக்கும். திருமணம் கைகூடுவதற்கும் இது உகந்த நேரம். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேற்கூறிய நல்ல பலன்களை மாதத்தின் முதல் பகுதியில் அதிகம் உணர்வீர்கள். ஏனென்றால் மாதத்தின் முதல் பகுதியில் சுக்கிரன் மூலத்திரிகோண வலுவில் இருக்கின்றார். உச்சம், ஆட்சி போன்ற நிலைகளை விட ஒரு கிரகம் மூலத்திரிகோண வலுவில் இருப்பது எப்பொழுதுமே ஒரு வலுவான நிலை. ஒரு கிரகம் கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய நிலையைத்தான் மூலத்திரிகோண வலு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? மாதத்தின் 2வது பகுதியில் ராசிநாதன் புதனும் நல்ல நிலையில் இருக்க போகின்றார். மாதத்தின் 2வது பகுதியில் புதன் நல்ல நிலையில் இருக்க போகின்றார் அப்படின்னா மாதத்தின் முதல் பகுதியில் நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். மாதத்தின் முதல் பகுதியில் புதன் உச்சமாக இருந்தாலும் அவர் சூரியனுக்கு மிக அருகில் சென்று தன்னுடைய பலத்தை ஏதோ ஒரு நிலையில் சூரியனிடம் இழந்து விடுகின்றார். நல்ல வேளையாக அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் மூலத்திரிகோண வலுவில் இருப்பது ஒரு பெரிய ஆறுதல் என்றே கூறலாம். எப்பொழுதுமே புதன் தன்னுடைய வீட்டில் இருப்பதை விட தன்னுடைய நண்பரான சுக்கிரனின் வீட்டில் இருப்பது சாதகமான பலன்களை தரும். அதனால் மேற்கூறிய நல்ல பலன்கள் மாதத்தின் 2வது பகுதியும் புதனின் தயவால் நன்றாக தொடரும். மாதத்தின் 2வது பகுதியில் மற்ற கிரகங்களை பார்த்தோம்னா சூரியன் நீச்சமாக இருக்க போகின்றார். இதனால மாதத்தின் 2வது பகுதியில் தான் இது தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எழலாம். ஓகேங்களா? மாதம் முழுவதுமே செவ்வாய் 10 மற்றும் 11 இருக்க போவதால் வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். இதுவரை இருந்து வந்த மந்த போக்கு, ஒரு லெத்தார்ஜின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வெகுவாக குறையும். ஸோ அக்டோபர் மாதம் நன்றாக இருக்கின்றது. என்னதான் நன்றாக இருந்தாலும் ஒரு சிலர் ஏதோ இழந்ததை போல விரக்தியுடன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் 1ல் கேது இருப்பதுதான். இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சிலர் விரக்தியை உணர்வது ஏன் அப்படின்னா அதுக்கு பதில் கேதுவோட பவர். கேதுதான் அனைத்து கிரகங்களிலும் பலமான கிரகம். அதனால்தான் கேதுவின் தாக்கத்தை அதிகம் உணர்கின்றோம். அக்டோபர் மாதம் நன்றாக இருக்கின்றது. ஒரு சிலர் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து கேதுவின் தாக்கத்தை சற்றே அதிகமாக உணரலாம். சரிங்களா? கிடைக்கும் நல்வாய்ப்பை, அக்டோபர் மாதம் கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.